நெல்லை டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்களுக்கு அரிவாள் வெட்டு விழுந்து அவர்கள் சிகிச்சையில் இருப்பதாக தகவல் வெளியானது. சக மாணவன் மீது 2 பிரிவுகளின் கீழ் ஏர்வாடி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டில் உள்ள இளைஞர் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மாணவர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ருக்மணி வழங்கி கேட்கலாம். ருக்மணி, வணக்கம். இந்த மாணவன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இவர் பள்ளி மாணவர் அல்லவா? அடுத்த சட்ட விசாரணையானது எப்படி இருக்கக்கூடும்? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். நெல்லை மாவட்டம் டோனாவூரில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் 9ஆம் வகுப்பு படிக்கும் 9ஆம் வகுப்பில் 2 மாணவர்களுக்கிடையே இருக்கையில் அமர்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அவதூறாக பேசியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஆத்திரமடைந்த மாணவன் நேற்று பள்ளிக்கு வரும்போது புத்தக பையில் அருவாளை எடுத்துக்கொண்டு வந்து காலையில் பிரேயர் நடக்கும் நேரத்தில் மாணவன் முன்னே சென்று கொண்டிருக்கும்போது அந்த சக மாணவனை இந்த மாணவன் அருவாளால் முதுகில் வெட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை அருகில் இருந்த மற்றொரு மாணவன் தடுத்துள்ளார். அவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் சிகிச்சைக்காக ஏர்வாடியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு டோனாவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது கொலை முயற்சி, பயங்கர ஆயுதத்தை கொண்டு வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக 2 பிரிவினர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த சக மாணவனை கைது செய்து நெல்லையில் உள்ள சீர்திருத்த கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த இது குறித்து இன்னும் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ருக்மணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.